தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் சுப்ரியா சாகு தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் நம்பிக்கை மையத்தை ஆய்வு செய்தார். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் சுப்ரியா சாகு நேற்று தர்மபுரிக்கு வருகை புரிந்தார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள எய்ட்ஸ் நோயாளிகள் சிகிச்சை பெறும் நம்பிக்கை மையத்தை ஆய்வு செய்தார். குறுகிய பகுதியில் நம்பிக்கை மையம் இருந்ததால் மாற்று இடத்தில் செயல்பட வேறு இடங்களை பார்த்து தேர்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள எய்ட்ஸ் களப்பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனை கூட்டத்தில் இயக்குனர் சுப்ரியா சாகு தலைமை தாங்கி பேசுகையில், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில்தான் எய்ட்ஸ் நோயினால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் அனைவருக்கும் தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் போதை பழக்கம் உள்ளவர்களிடம் பரிசோதனை நடத்தி அவர்களது நிலையினை கண்டறிய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் அன்பு காட்டி நடத்துதல் அவசியம் என்றும் தெரிவித்தார். Our programs are in 4-5 categories. Prevention நாங்க பண்றோம் so that புது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யாருக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்கிறோம். நல்ல டாக்டர்ஸ்க்கும் நான் டாக்டர்ஸ்க்கும் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்க்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கிறோம். மேலும் அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் 800 ICDC மையம் உள்ளது என்றும் இதில் தர்மபுரி மாவட்டத்தில் 17 மையங்கள் செயல்பட்டு வருகிறது எனவும் கூறினார். ஆரம்ப நிலையில் ஒரு நாளைக்கு 3 பேர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது விழிப்புணர்வு ஏற்பட்டு தினமும் 17க்கும் மேற்பட்டோர் பரிசோதனை செய்து செல்கின்றனர் எனவும் ICDC சிறப்பாக செயல்படுகிறது எனவும் தொடர்ந்து அதிகாரிகள் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் அமுதா மற்றும் தர்மபுரி மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க மேலாளர் ரகுமான் உள்பட கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிறந்து 2 நாளே ஆன பெண் குழந்தை தர்மபுரி அரசு